தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞானதும் சாஸ்திரூபனும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம். கலியுகதேவம் காஞ்சிதேவம் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நிகழ்வதோட தலைப்பு போன உயிர் திரும்பி வந்தது புரிஞ்சது, போன உயிர் திரும்பி வந்தது புரிஞ்சது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தரவே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லேயும் அந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம முடிச்சுட்டு தான் அடுத்த எபிசோடுக்கு வேற ஒரு இன்சிடெண்ட் போகிறோம். அந்த கண்டினியூஷன்றது வைக்கிறது என்னோடய வழக்கத்திலே இல்லாமல் இருக்குது. முதல் எபிசோட்லேருந்து இது பெரியவா கொடுத்த ஒரு புத்தியில் தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம ஏதோ இந்த சீரியல் பார்க்குற மாதிரி அடுத்த நாள் போகும்போது அது எப்படி போய் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. அந்த இது எனக்கு அது சரிபடலை. என்னால் அதுக்கேற்ற மாதிரியான இன்சிடெண்ட்டே எனக்கு வந்துட்டுருக்கா மாதிரி பெரியவா அனுகிரகம் பண்ணுறார். யார் கண்ணிலையும் படாத அனுபவங்களையும் பெரியவா என்ன பார்க்க வைக்கிறார். அதுதான் சத்தியம் அப்படிங்கிறது. இதை கண்டினியூஸாக பார்க்குறவளுக்கு தெரியும். கண்டினியூஸாக பார்க்குறவா சில பேர் தான் பார்க்குறா, எல்லோரும் பார்க்குறதில்ல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் பார்க்குறா. அதுவும் இப்போ ஏற்பட்ட சத்தியமான உண்மையான அனுபவங்களை சொல்கிற ஒரு சேனலுக்கு இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சோண்டு பேர் தான் பார்க்குறா அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். பரவாயில்ல, பெரியவா வந்து அந்த ஏற்றுக்கிற சக்தி எனக்கு கொடுத்துட்டார். ஏன்னா உங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம் என்றைக்கு இருக்கோ அந்த காலத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இது யூடியூப்பில் நான் இல்லாத போது கூட இது இருக்கும், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் தோன்றது எனக்கு. இது வந்து ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியம் ஹைதராபாடில் இருந்தவர். அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார். இவருக்கு பேர் வந்து நிக்நேம் திருவை குமார்னு வச்சுருக்கார். அதாவது ப்ரொஃபஷனலாக இவர் கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பார்க்க தெரிஞ்சவர். அதில் திருவை குமார், திருவைன்னு திருவை யார் போல இருக்குது, அதுதான் அவருடைய நேட்டிவ். அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கார். இவருக்கு வந்து ரொம்ப பண வசதி இல்லாதனால படிப்பை படிச்சுட்டே இருக்கும்போது கூட நின்றுட்டார். அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு பண வசதி இல்லாதவா. ஒரு தங்க வேறு. ஒரு 2002 போல் அவர் வந்து சென்னைக்கு ஒரு ஷிஃப்டாகி வந்தார். இங்கே ஒரு வேலை தேடின்னு எதாவது கிடைக்குமா அப்படின்னு. ஞானபூமி அதில் வந்து பத்திரிகையில் மணியன் அந்த பிரபல இவர் இருக்கார் இல்லையா, எடிட்டர், அவர் நடத்தின ஏதோ பத்திரிகைக்காக ஏதோ கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காராம். இவருக்கு கல்யாணமாகி அப்போது 2 குழந்தைகள் இருந்தது. ஆனால் அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது அவர் வந்து ஒரு ஒய்ஃபு 2 குழந்தைகளும் திருவையாறில் தான் விட்டு வச்சுருக்கார். இவர் மட்டும் இங்கேயும் இங்கே வந்திருக்கார் விஷயமா. அப்போ தான் இந்த இன்சிடெண்ட் வந்திருக்கு. இது வந்து புது பிரிவா சித்தியாரத்துக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. புது பிரிவாவில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மகாபிரிவாலையும் அதிஷ்டானத்தில் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இவர் கிளம்பி வந்திருக்கார். இவர் வந்து ஏதோ ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தராம் அவரோட காரில் அவர் கூட்டின்னு வந்திருக்கார். வந்தவர் வந்து அவர் ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட இறக்கி விட்டுட்டார் இவரை.
ஏன்னா அவருக்கு வந்து வேறு ஏதோ ஒரு வேலை இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், இங்கேருந்து நீங்கள் பஸ்ஸை பிடிச்சிக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டார். ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இவர் வேறு ஒரு இது பஸ்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி, ஸோ கருத்தாலேருந்து இவர் எதுவும் சாப்பிடலை. ஸோ அதனால் இவர் ஏறினார். பஸ்ஸில் ஏறின அந்த சமயத்துலேருந்து இவருக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரிஞ்சு, செஸ்ட்டில் வந்து ஏதோ இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தது, வேத்து கொட்டுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறிட்டார். காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸுன்ட்டு வந்தது ஏறிட்டார். ஆனால் இறங்கிடலாமான்னு தோணினா கூட இறங்க முடியல. ஏன்னா அவர் இறங்கும்போது கீழே ஊந்துட்டார்னா என்ன பண்ணுறதுன்ற அளவுக்கு அவருக்கு புரியுறது. கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் அட்டாக்காக தான் தெரியுறது அவருக்கு. ஆனால் வேறு எதுவும் பிரச்சனை வரல, கீழே விழலை. அதனால் பஸ்ஸுலேயும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு கிளம்பி நேராக அவர் வந்துட்டார். ஏன்னா அவர் ஒரு சமயத்தில் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தால் இறங்கி வேறு ஏதாவது பஸ்ஸு கிஸ்ஸை பிடிச்சி கூட திருவையாருக்கு போயிடலாமான்னு கூட யோசித்தேன் அப்படிங்கிறார். பட் ஆனால் அதுக்கு அவர் ஒன்றும் முடியல. ஏன்னா அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணோன்னு இருக்க அதிர்ஷ்டானம். அதனால் அவருக்கு மகாபெரியாளை வேண்டின்றார், பிரார்த்தனை பண்ணிட்டார். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதோடு சரி அவர் வந்துட்டார் காஞ்சிபுரம். வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடையில் ஒரு 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்கார். ஏன்னா அவருக்கு உடம்புல சாப்பிடாமல் இருந்தும் திருப்பி ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு பெரியவா கிட்ட மானசீகமாக ஒரு வேண்டுதல் வச்சுட்டார். பெரியவா மன்னிச்சிடுங்க, நான் மடத்துக்கு வரேன்னா சாப்பிடவே மாட்டேன், அப்புறம் தான் சாப்பிடுவேன், தரிசனம் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னால் முடியலை, அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு பெரியவா கிட்ட வேண்டிட்டு 2 இட்லி எங்கேயோ சாப்பிட்டுட்டார். அந்த ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்திருக்கார் இவர். அதிஷ்டானத்துக்கிட்ட பெரியவா முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் இங்கே பாத பூஜை பண்ணுறீங்களா, இங்கே ஒருத்தர் வர வேண்டியிருக்கு, வரல அதுக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ இவர் உடனே டக்குன்னு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பாத பூஜை பெரியவாளுக்கு அங்கே பண்ணியிருக்கார் அதிஷ்டானத்தில். அவர் சொல்கிற உள்ளே கொஞ்சம் கூப்பிடுவா, உள்ள கிட்டக்க போய் தான் பண்ணணும் அப்படின்னு இப்படியே பண்ணியிருக்கார். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் முடித்த பிறகு வெளியில் வந்திருக்கும்போது யாரோ கூப்பிட்டாலும் புது பெரியவா கூட தரிசனம் கொடுத்துட்டுருக்கா, போய் தரிசனம் பண்ணுங்கன்னாலாம் போய் அங்கே போனார். புது பெரியவாலும் தரிசனம் பண்ணியிருக்கார், அவர் வந்திருக்கார். அதுக்கப்புறம் அவர் ஹிந்துவில் நிறைய மகான்கள் பற்றி ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருந்தார் வரிசையாக, ஒரு கண்டினியூஸ் இது மாதிரி. அதில் நிறைய மகான்கள் எழுதியிருக்கார் அப்படின்னாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு இந்த தரிசனத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்குன்னார். பெரியவா போன உயிரை திருப்பி கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டாராம். இல்லைன்னா அன்றைக்கி போயிருக்கணும்ன்றார். ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா பாதமேச்சரம்.